السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وعن أنس رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அனைவரும் ஒரு உன்னதமான ஒரு மகத்துவமான மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிமாருக்கெல்லாம் தலைவராக, முழு உலகத்துக்கும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக, முழு உலக மனிதர்களும் பாவத்தாலும் அநியாயத்திலையும் அட்டூழியத்திலையும் சூழ்ந்து இருந்த நேரத்தில் அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு வந்துதித்த எங்கட உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிகமான மஜ்லிஸ்கள் இருந்து ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்வாறு கேட்கிறதுக்கான படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? ஏன் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை நாங்க படிக்கணும்? ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விடயத்தையும் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும்? அவங்க எந்த முறையில பிறந்தாங்க, அவர்களுடைய வாலிபம் எப்படி கழிஞ்சிச்சு, ரசூலுல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாங்க, மனைவிமாரோடு எப்படி நடந்து கொண்டாங்க, சஹாபாக்களோடு நடந்து கொண்ட விதம், அந்நிய மக்களோடு நடந்து கொண்ட விதம், இவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம், தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம், தெரிய வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமையில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஏன் இவ்வாறு ரசூலுல்லாஹ்வை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும்? ஏன் இவ்வாறு ரசூலுல்லாஹ்வை நாங்க அறிஞ்சு வச்சிருக்கோம்? என்னவெண்டா அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட அந்த முஹப்பத், அந்த இரக்கம் எங்க ஒவ்வொருத்தட உள்ளத்திலையும் வரணும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்லையும் கூறியிருக்கிறான். எனவே அந்த முஹப்பத்தை உண்டாக்கி கொள்ள, ரசூலுல்லாஹ்வோட மேல நேசத்தை உருவாக்கத்தான் அவங்களோட வாழ்க்கை வழிமுறையை இன்னைக்கு நாங்க படிச்சு கொண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அதை படிக்கிறது தெரியறது கட்டாயமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முஹப்பத் கொள்றது, அன்பு கொள்றது, இரக்கம் கொள்றது
எந்த அளவுக்கு முக்கியமான விடயம் என்றா குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல 31வது வசனத்துல அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபியே, நீங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க, நீங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகிறான், நபியே இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அந்த மனிதர்கள் அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக, அந்த மனிதர்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்கண்டா நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, அந்த மனிதர்கள் நபியாகிய உங்களையும் பின்பற்றுவோம். அந்த மனிதர்கள் அல்லாஹ்வை முஹப்பத் கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா நபியே நீங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க, உங்களோட முஹப்பத்தும் அந்த மனிதர்களோட உள்ளத்துல வரணும். உங்களோட இரக்கம், உங்களோட முஹப்பத்தும் அந்த மனிதர்களோட உள்ளத்துல வரலையா அவர் இன்னும் அல்லாஹ்ட முஹப்பத்தை அடையல. அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதர் இருக்கிறாரு, அல்லாஹுடைய கட்டளைகளை கடமைகளை சரிவர நிறைவேற்றாரு, அல்லாஹுடைய முஹப்பத் அந்த மனிதண்ட உள்ளத்துல ஏக்குது. ஆனா ஹபீபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லையா, ஹபீபுடைய முஹப்பத் அவர்கிட்ட இல்லையா, ரசூலுல்லாஹ்ட முஹப்பத் இல்லையா, அவர் இன்னும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் அவரை இன்னும் முஹப்பத் கொள்ளல. ஏனென்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். நபியே, மனிதர்கள் உங்களை முஹப்பத் கொண்டு உங்களை பின்பற்றினாங்கண்டா தான் யுஹ்பிபுகுமுல்லாஹ், உங்களை யார் யாரெல்லாம் முஹப்பத் கொண்டு உங்களை பின்பற்றார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை முஹப்பத் கொண்டிருக்கிறார்களோ நபியே அவங்களோட மேல நான் முஹப்பத் கொள்கிறேன், அந்த அடியான நான் விரும்புகிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறிக்கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, தொடர்ந்தும் அல்லாஹ் கூறுகிறான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அவ்வாறு நபியே உங்களை ஏற்று உங்களை முஹப்பத் கொள்ளக்கூடியவர்களை வெறுமனே நான் முஹப்பத் கொள்றது மாத்திரமல்ல, அவங்களோட பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல 31வது வசனத்துல கூறுகிறான். ஏனென்ற அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுறாங்க. 40வது வயதுல நபியாக வாராங்க. அந்த மக்கமா நகர்ல இருந்த அந்த காஃபிர்கள், அந்த முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்யறாங்கண்டா அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றாங்க, நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வோம், ஆனா முஹம்மதாகிய உங்களை அல்லாஹுடைய ரசூலாக நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்களை நாங்க பின்பற்ற மாட்டோம், நீங்க சொல்லக்கூடிய விடயங்களை எங்களால கேட்டு நடக்க இயலாது. இது அந்த ஜாஹிலியா கால மக்களுடைய ஒரு பண்பாக இருந்துச்சு, அந்த காஃபிர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருந்துச்சு. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்க, படைச்சவன் வானத்தை பூமியை படைச்சவன் ஒருவன் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அந்த குறைஷி காஃபிர்கள் சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றோம், ஆனா முஹம்மதாகிய உங்களை அல்லாஹுடைய தூதராக நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்களை பின்பற்ற நாங்க தயாரில்லை, உங்களோட பேச்ச கேட்டு நடக்க நாங்க தயாரில்லை என்பதாக அந்த குறைஷி காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க. எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், நபியே அந்த மனிதர்கள் என்னை பின்பற்றுகிறார்களா, என்னை நேசம் கொள்கிறார்களா, நபியே நீங்க சொல்லுங்க, உங்களை பின்பற்றாத வரையில, உங்களை நேசம் கொள்ளாத வரையில நான் அவங்களை நேசிக்க மாட்டேன், நபியே நீங்க மக்களுக்கு கூறுங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஹப்பத் அன்பு எங்க ஒவ்வொருத்தட உள்ளத்திலையும் வருவது ஆக ரொம்ப முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்றாங்க, நபி அவங்க சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்கள ஒரு மனிதர் ஈமான அடைஞ்சு கொள்ள மாட்டாரு, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன்,
எந்த அளவு கண்டா அவருடைய பிள்ளைகள், அவருடைய பெற்றார்கள், அனைத்து மனிதர்களையும் விட அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு, நபியோடைய முஹப்பத், நபியுடைய இரக்கம் உள்ளத்துல வராத வரையில அவர் ஈமான்ல பூர்த்தியாக மாட்டாரு, அவர் இன்னும் ஈமான அடையல்ல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு எங்களுக்கு மிக நெருக்கமானவங்க இருக்கிறாங்க. எங்களோட மனைவியாக இருக்கலாம். இன்னைக்கு எங்களோட மனைவிக்காக நாங்க எத்தனையோ சுண்ணாக்களை புறம் தள்ளி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட குழந்தைகளாக இருக்கலாம். இன்னைக்கு குழந்தைகளுக்காக எத்தனையோ நபியோட சுண்ணாக்கள் விட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களோட நண்பர்களாக இருக்கலாம். ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் கை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும், இந்த பூமியில எந்த மனிதராக இருந்தாலும், அனைவரையும் விட ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் வரணும், யாராக இருந்தாலும் எல்லாரையும் விட எனக்கு ரொம்ப பிரியமானவர், ரொம்ப விருப்பமானவர், ஏண்ட உள்ளத்துல முதல் இடம் அந்த ஹபீபுக்கு தான். ஹபீபுடைய வார்த்தைக்கு முன்னால ஏண்ட மனைவிட வார்த்தை பெருசு இல்ல. ஹபீபுடைய வார்த்தைக்கு முன்னால ஏண்ட குழந்தையோட வார்த்தை பெருசு இல்ல. ஹபீபுடைய வார்த்தைக்கு முன்னால ஏண்ட நண்பர்கள் எனக்கு பெருசு இல்ல. நண்பர்கள் ஒன்று சொல்வாங்க, என்னடா இப்படி இருக்கிறாய், என்ன இப்படி எல்லாம் முடுக்கிறாய், என்ன தாடி எல்லாம் வளர்ந்திருக்கிறாய். யாரு எது சொன்னாலும் ஹபீபுடைய சுன்னத்தா, நபியோட முஹப்பத்தா யாரும் பெரிதில்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த அன்பு, இரக்கம், முஹப்பத் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் விட அந்த ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத் வராத வரையில அவர் ஈமான அடைய மாட்டாரு, ஈமான அடையல்ல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கப்படுத்துறாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் நாங்க எங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். ஏண்ட வாழ்க்கையில ஹபீபுடைய முஹப்பத் எந்த அளவுக்கு இருக்குது, நான் எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை நேசிச்சு கொண்டிருக்கிறேன், ரசூலுல்லாவோட அன்பு, முஹப்பத், அவரோட வார்த்தை எனக்கு பெரிதாக இருக்குதா, அல்லது என் மனைவிட வார்த்தை பெரிதாக இருக்குதா, நபியோட வார்த்தை எனக்கு பெரிதாக இருக்குதா, அல்லது நண்பர்கள் பெரிதாக இருக்கலாங்களா? இவ்வாறு இருந்தா நாங்க இன்னும் ஈமான அடையல்ல. எனவே அன்பார்ந்தவர்களே, அதே போன்று சூரா தௌபால அல்லாஹ் கூறுகிறான். சூரா தௌபால மிக அழகாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும். அல்லாஹ் நீண்ட ஆயத்துல அல்லாஹ் கூறிக்கொண்டே போறான். உங்களோட பெற்றார்களையும் விட, உங்களோட குழந்தைகளை விட, உங்களோட சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்களையும் விட, உங்களோட மனைவிமார்களையும் விட, உங்களோட குடும்பத்தையும் விட, அதே போன்று நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்கிறீங்களே உங்களோட சொத்து செல்வம், இவைகளை விட, அதே போன்று உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துடுமோன்னு பயந்து லீவு நாளையில கூட நீங்க லீவ் எடுக்காம, மனைவிக்கு கூட நேரம் ஒதுக்காம, குழந்தைகளுக்கு கூட நேரம் ஒதுக்காம, உங்களோட வியாபாரம், தொழில் வியாபாரம் என்று எப்படியாவது அதுல முன்னேறணும், டெவலப் ஆகணும் பாடுபடுறீங்களே, இப்படியாப்பட்ட உங்களோட வியாபாரத்தையும் விட நீங்க பார்த்து கெட்டின, அலங்காக கெட்டின உங்களோட அந்த நீங்க வசிக்கக்கூடிய உங்களோட வீடு, இவைகள் அனைத்தையும் விட, இது எல்லாத்தையும் விட அல்லாஹுடையவும் அவனுடைய ஹபீபுடையவும் முஹப்பத் உள்ளத்துல வரணும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா தௌபால கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு ஏண்ட உள்ளத்துல எந்த அளவுக்கு முஹப்பத் இருக்குது, ஏண்ட குழந்தையோட முஹப்பத் எந்த அளவுக்கு இருக்குது, ஹபீபுடைய வாழ்க்கையோட முஹப்பத் எந்த அளவுக்கு இருக்குது, ஏண்ட வியாபாரம், தொழில், ஏண்ட வீடு, ஏண்ட மனைவி, ஏண்ட உறவினர்கள், இவர்கள் அனைவரையும் விட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் எந்த அளவுக்கு உள்ளத்துல வந்திருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா ஹல்லல்லா என்று சொல்லக்கூடிய சஹாபி என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸ்ல இருந்து நபி அவங்களோட உபதேசங்களை கேட்டுட்டு என்ன செய்யறாரு, வீட்டுக்கு போறாரு.
வீட்டுக்கு போய் தண்ட மனைவிகள் தண்ட குழந்தைகளோட அன்பாக பாசமாக கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல உடனே ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது. உடனே ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது. என்ன செய்யறாங்க? உடனே குடும்பத்தை விட்டு ஓடி வாராங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நபி அவங்களை நேசிச்சாங்க. நபி அவங்கள பார்க்கணும் உள்ளத்துல நினைவு வந்தா மனைவியோட கதைச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தைகளோட கதைச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, தண்ட வியாபாரத்துல இருந்தாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும் நினைவு வந்துச்சா உடனே பெய்து ரசூலுல்லாஹ் ஒரு எட்டு பெய்து பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஏன்? அவ்வளோ முஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்துல. எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் கூறுறாங்க, ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த முஹப்பத் அவன் உள்ளத்துல வாருது. அவர் அடியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது இவன் அன்பு கொண்டிருக்கிறான், முஹப்பத் கொண்டிருக்கிறான், இரக்கம் கொண்டிருக்கிறான் என்பதற்கு ரெண்டு விதமான கருத்துக்களை கூறுறாங்க. எந்த அளவுக்கு கண்டா, முதலாவது ஒவ்வொரு அடியாண்ட வாழ்க்கையிலையும் வெளிரங்கத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை வரணும். எங்களோட உள்ளத்துல நாங்க ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களோட உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத் இருக்கிறது. அடையாளம் என்ன தெரியுமா? முதலாவது வெளிரங்கத்துல எங்களோட உடனட பாவன செயல்கள் அனைத்தும் அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காண்பித்தத போல இருக்கும். இவருடைய உடையாக இருக்கலாம், இவர் முடிவெட்டக்கூடிய முறையாக இருக்கலாம், இவர் நடக்கக்கூடிய முறையாக இருக்கலாம், இவர் வியாபாரம் செய்யக்கூடிய முறையாக இருக்கலாம், தண்ட மனைவியோட நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இருக்கலாம், அந்நிய மக்களோட கதைக்கக்கூடிய முறையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இவர் ரசூலுல்லாஹ் செய்தத போல செய்வார். ஏன்? இவருடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத் இருக்குது, இவருடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு முஹப்பத் இரக்கம் இருக்குது. அதனுடைய அடையாளம் தான் இவருடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாக்களை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆனா அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு ஆக பெரிய கை சேதம் என்ன தெரியுமா? ஆக பெரிய ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எங்களோட உள்ளங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் மிகவுமே குறைவு. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்க்கு மாற்றமாக அந்நிய மக்களுடைய பட நடிகைகளுடைய வேறு வேறு விடயங்கள்ல முன்னால இருக்கக்கூடிய முஹப்பத் இன்னைக்கு உள்ளத்துல இருக்குது. அதனால என்ன செய்யறோம்? அவரை போல வாழ நாங்க ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவரை போல கொஞ்சம் பேசுறதுக்கு, அவரை போல கொஞ்சம் நடக்கிறதுக்கு, அவரை போல கொஞ்சம் முடிவெட்டுறதுக்கு, அவரை போல கொஞ்சம் வாகனம் ஓட்டுறதுக்கு, இவ்வாறு ஒவ்வொன்றிலையும் ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை புறம் தள்ளிவிட்டு இன்னைக்கு அந்நிய மக்களுடைய, யஹூதியத்துடைய, நஸாராக்களுடைய வழிமுறைகளை நாம் இன்னைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஏன்? எங்களோட உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லை. எங்களோட உள்ளத்துல இன்னும் ஹபீபுடைய முஹப்பத் வரல. எங்களோட உள்ளத்துல ஹபீபுடைய முஹப்பத் வந்தா எல்லா விடயத்திலையும் பெரிதாக வருவது அது ரசூலுல்லாஹ்வுடைய செயல்தான். எந்த அளவுக்கு சம்பவம் ஒன்று பதிவாக இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ஒரு சபையில பெரும் பெரும் அரசர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பெரும் ஒரு சபையில ஒரு சஹாபியும் இருக்கிறாரு. அந்த இடத்துல உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப பெரும் பெரும் அரசர்கள், பெரும் பெரும் நாட்டுடைய தலைவர்மாரெல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த சஹாபியும் அந்த இடத்துல இருக்கிறாரு. எல்லாரும் சாப்பிடக்கூடிய நேரத்துல சில சாப்பாடுகள் கீழே விழுகுது ஒவ்வொருத்தரின் மூலமாக. இந்த சஹாபி என்ன செய்யறாரு? அவர்கிட்ட இருந்து கீழே விழக்கூடிய அந்த சாப்பாட்டை அவர் எடுத்து அப்படியே சாப்பிடுறாரு. கீழே விழக்கூடிய அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுறாரு. கேட்டாங்க, அது கீழே விழுந்தது தானே, இது பெரிய ஒரு அரச சபை அல்லவா, இந்த இடத்துக்கு வந்து நீங்க இப்படி ஒரு விடயத்தை செய்றீங்க, 4 பேர் பார்த்து அவங்கள வேறமாய் நினைக்க மாட்டாங்களா? அந்த சஹாபி சொன்னாரு, இந்த மனிதர்களுக்காக வேண்டி
ஏண்ட ஹபீபுடைய சுன்னத்தை நான் புறக்கணிக்கிறதா? இந்த மடையர்களுக்காக வேண்டி ஏண்ட ஹபீபுடைய சுன்னத்தை நான் புறக்கணிக்கிறதா? எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் எந்த ஒரு நிலைமையிலையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாக்களை விட தயாராக இருக்கல்ல. ஏன்? அவ்வளோ முஹப்பத் இருந்துச்சு சஹாபாக்களுடைய உள்ளத்துல, அவ்வளோ முஹப்பத் இருந்துச்சு சஹாபாக்களுடைய உள்ளத்துல. நபிக்கு ஒன்றும் வரப்படாது, நபிக்கு எந்த நோவினையும் வரக்கூடாது. யுத்தத்துடைய சந்தர்ப்பமா சஹாபாக்கள் நாலா புறங்களிலும் இருந்து நபி அவங்களுக்கு எந்த தீங்கும் வந்துடாம பாதுகாப்பாகவே இருப்பாங்க, நபி அவங்களுக்கு ஒரு கேடயமாகவே இருப்பாங்க. அவ்வளோ இரக்கம் சஹாபாக்கள், அவ்வளோ இரக்கம் சஹாபாக்கள். அன்பார்ந்தவர்களே, நபி அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கண்டா சஹாபாக்கள் ஏன் எதுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க, உடனே செஞ்சிடுவாங்க. சஹாபாக்களோட உள்ளத்துல அவ்வளோ முஹப்பத் இருந்துச்சு ரசூலுல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்கண்டா சஹாபாக்கள் செஞ்சிடுவாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் எங்களோட உள்ளத்துல வருவதற்கான ஒரு அடையாளம் தான் அவருடைய சுன்னாக்களை நாங்க பின்பற்றி நடக்கிறது. அதே போல இரண்டாவதாக இமாம்கள் கூறுறாங்க, அந்த ரசூலுல்லாஹ்வை பத்தி நாங்க அதிகமாக கதைக்கிறது, அந்த ரசூலுல்லாஹ்வை பத்தி நாங்க அதிகமாக கதைக்கிறது, அந்த ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக நாங்க ஸலவாத்துக்களை ஓதுறது. ஏனண்டா யார்ட முஹப்பத் எங்கட உள்ளத்துல இருக்குமோ, ஒரு மனிதண்ட இயல்பான குணம் என்னவெண்டா அவரை பத்தி அடிக்கடி அவர் பேசிக்கொண்டே இருப்பாரு, அவரை பத்தி அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பாரு. அவர் பேசக்கூடிய பேச்சு, அவர் சொல்லக்கூடிய டயலாக்குகள், இப்படி ஒவ்வொன்றையும் அவர் அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பாரு. அவர் அப்படிப்பட்டவர், அவரால் இப்படி நடந்துச்சு, அவர் அப்படி செய்வாரு, இப்படி செய்வாரு. ஏன்? அவருடைய முஹப்பத் இவருடைய உள்ளத்துல இருக்குது. உலமாக்கள் கூறுறாங்க, யாருடைய உள்ளத்துல ஹபீபுடைய அந்த முஹப்பத் இருக்குமோ அதற்கான ஒரு அடையாளம் தான் இவர் அதிகமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பாரு, அதிகமாக ரசூலுல்லாஹ் பத்தி பேசிக்கொண்டே இருப்பாரு, அதிகமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருப்பாரு. ஸலவாத்து ஒரு நாளும் அவருக்கு மிஸ் ஆகாது, ஸலவாத்து ஒரு நாளும் விட மாட்டாரு. ஏன்? இவருக்கு ஹபீபுடைய முஹப்பத் இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு விடயம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத். அதே போன்று அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல 32வது வசனத்துல கூறுகிறான், குல் நபியே நீங்க மக்களை பார்த்து கூறுங்க, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். நபியே நீங்க மக்களை பார்த்து கூறுங்க, அத்தீஉல்லாஹ் மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும், அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யக்கூடாது, அல்லாஹ்க்கு வழிபட்டு எவ்வாறு நடக்க வேண்டுமோ அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு நடக்கணும். நபியே இதை நீங்க மக்களுக்கு கூறுங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் எங்களோட உள்ளத்துல வர வேண்டியிருக்குது. ஒவ்வொன்றையும் விட எங்களோட நண்பர்கள், எங்களோட வியாபாரம், எங்களோட வீடு, எங்களோட உறவினர்கள், எங்களோட குடும்பங்கள், எங்களோட குழந்தைகள், எங்களோட பெற்றார்கள், எங்களோட மனைவிமார் அனைவரையும் விட, எல்லாத்தையும் விட அந்த ஹபீபுடைய நேசம் தான் முதலாவது உள்ளத்துல இருக்கணும். எனவே அந்த ஹபீபுடைய நேசத்தை எங்களோட உள்ளத்துல கொண்டு வரணுமா, அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் அந்த ஹபீபுடைய வாழ்க்கையை தேடி தேடி படிக்கணும். நபியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நபியவங்க எந்த முறையில அண்டை வீட்டாரோட நடந்து கொண்டாங்க, நபியவங்க எந்த முறையில மனைவிமாரோடு நடந்து கொண்டாங்க, மனைவிமார் ஏதாவது ஒன்றுக்கு கோபப்பட்டா நபி அவங்க எப்படி நடப்பாங்க, நபி அவங்களுக்கு கோபம் வந்துச்சா நபி மனைவிமார் எப்படி நடந்து கொள்வாங்க. இவ்வாறு நபியோட வாழ்க்கையை ஒவ்வொன்றாக நாம் தேடி படிச்சோம்னா
நிச்சயமாக அது எங்களோட உள்ளத்துல அந்த ஹபீபுடைய அந்த முஹப்பத் இரக்கம் வருவதற்கு அது ஒரு ஆக பெரிய காரணமாக இருக்கும். அதே போல அதிகமாக ஸலவாத்துகள் ஓதுறது அந்த ஹபீபுடைய முஹப்பத் அன்பு இரக்கம் வருவதற்கு காரணமாக இருக்கும். எனவே நபி அவங்களோட அந்த அன்பு இரக்கத்தை முஹப்பத்துல உள்ளத்துல கொண்டு வந்து நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அவர்களுடைய சிபாரிசை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.